இப்போ நான் வந்து அதே கீழ் வாரலை பக்கவாட்டில் சைட் வியூவிலேருந்து பண்ணி காட்டுறேன். எல்லோரும் பாருங்கள். நான் நிற்கிறேன், லெஃப்ட் லெக்கு ஓகேவா, இடது கால் முன்னாடி இருக்குது, கொம்பை வந்து ஒரு ஜான் விட்டு பிடிச்சிட்டேன், லெஃப்ட் ஹேண்டை ரைட் ஹேண்டை வந்து அதுக்கு ஆப்போசிட் கிரிப் பிடிச்சிட்டேன். இந்த கிரிப்புக்கு பேர் வந்து சம்பிட்டி புடிக்கு பேர் வந்து சம்பிட்டி புடின்னு சொல்லுவாங்க. நேராக வந்து நிற்கிறேன். இப்போ வந்து ஆப்பனண்ட்டோட தாடையில் அடிக்க போகிறேன். ஓகேவா, இப்போ நான் வந்து இந்த சுத்து செய்யும் பொழுது வலது பக்கம் செய்ய போகிறேன். வலது பக்கம் ரைட் சைடில் போகும்பொழுது என்னோட லெஃப்ட் ஹேண்ட் வந்து பாடியை ஒட்டி என் ஸ்டிக்கு பாருங்கள் நேராக போகணும். திருப்பி பாருங்கள், நேராக நிற்கிறேன், என் பாடியை ஒட்டி வரணும் சுற்று. லைக் சில பேர் என்ன செய்வாங்க, இப்படி செய்வாங்க. பிகினர் அடிப்படையாக முதல்ல கற்றுக்கிறவங்க இது மாதிரி வெளியில் செய்வாங்க. இது வந்து படகு ஓட்டுறது சொல்லுவாங்க. அது மாதிரி செய்யக்கூடாது. உங்களோட கொம்பு வந்து உடம்பை ஒட்டி போகணும். ஓகேவா, உங்களோட பாடியை ஒட்டி உங்களோட கொம்பு போகணும். இப்போ நான் செய்கிற கொம்பு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தடிமனாக இருக்கும். என்ன இது தடிப்பாக இருக்குன்னு நீங்கள் யோசிக்கலாம். நான் வச்சுக்கிற கொம்பு வந்து இது பாரம்பரிய கொம்பு. இது வந்து வளையாது. இது வந்து காட்டு கொம்புன்னு சொல்லுவாங்க, நாங்கு கொம்பு. இது காட்டு கொம்பில் இதோட வெரைட்டி பேர் வந்து நாங்கு கொம்பு. இப்போ நான் இதுவே உங்களுக்கு வந்து பெரம்பு கொம்பு வச்சுருக்கேன். இதை பாருங்கள், இது வந்து ஃப்ளெக்சிபிள் ஆகும். இப்போ இந்த பெரம்பு கொம்பில் செஞ்சு காட்டுறேன். இப்போ வந்து விளையாட்டுக்காக யூஸ் பண்ணுறது தான் இந்த பெரம்பு கொம்பு. ஒரு ஜான் விட்டு பிடிச்சிட்டேன். ஸோ பாருங்கள், உடம்பை ஒட்டி போகணும். திருப்பி செய்கிறேன் பாருங்கள், சமநிலையில் செய்கிறேன். என் கை என்ன ஆகுதுன்னா எக்ஸ் ஆகுது. இது பாருங்கள், என்னோடய லெஃப்ட் ஹேண்டு ரைட் ஹேண்டில் எக்ஸ் ஆகி போகுது. திருப்பி இந்த பக்கம் போகும்போது வராது, ரைட் சைடு போகும்போது மட்டும் எக்ஸ் மாதிரி வரும். என் கை ரெண்டும் சேருதா, இப்போது என் உடம்பை ஒட்டி எடுக்கணும். இதே இந்த பக்கம் செய்கிறேன் பாருங்கள், இதே திருப்பி செய்கிறேன் பாருங்கள், பொறுமையாக செய்கிறேன். ஃபஸ்ட்டு நீங்கள் எது செஞ்சாலுமே பொறுமையாக செஞ்சு பழகுங்க. நேராக நில்லுங்க, சமநிலையில் சுத்த பொறுமையாக செய்யுங்க. இதே சுத்த நீங்கள் இப்படி செய்யக்கூடாது, வெளியில் போகக்கூடாது, நம்ம நேராக உடம்பு ஒட்டி போகணும். ஓகேவா, திருப்பி பாருங்கள், அவ்வளோதான். இது நீங்கள் ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வாங்க. ஓகேவா, இது அடி வந்து எங்கே போகுதுன்னா, உங்களோட அடி வந்து எங்கே போகுதுன்னா ஆப்பனண்ட்டோட தாடையில் கீழே சென்னிலேருந்து அப்படியே தாடையில் அடிக்கலாம், கீழே அடிக்கலாம். ரிஸ்ட்டு கொம்பு ஆப்பனண்ட் பிடிக்கிறானா, நிற்கிறோம் சண்டைக்கு, அப்படியே ஒரே ஏற்று தான். சின்லேருந்து கிரைண்ட்லேருந்து சின்லேருந்து தாடையில் எல்லாத்துக்குமே அடிக்கலாம். இதுதான் கீழ் வாரல். ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம பதிவு போடுவோம். எல்லோரும் தொடர்ச்சியாக பாருங்கள். வரக்கூடிய பதிவுகளில் கீழ் வாரல் மேல் வாரல் எல்லா பேசிக் ரொட்டேஷனும் நம்ம சொல்லி தருவோம். ஓகே, நம்ம சேனலை வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேவா.